ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். காரசாரமாக சூப்பரான டேஸ்ட்டில் 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வாங்க அந்த சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த சட்னியை பொறுத்தவரை கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும். கடுகு ஜாஸ்தியாக போட்டு செய்யும் போது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே நேரத்தில் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு போட்டது மட்டும் இல்லாமல் கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் நமக்கு அந்த வாசனை தூக்கி கொடுக்கும். அதனால கடுகு நல்லா பொரிய விடுங்க. பாருங்க, சூப்பராக கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைம்ல இதில் ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயம் எடுத்து ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 பல் பூண்டு, அடுத்ததா காரத்துக்கு ஒரு 15 போல வரமிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதில் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட வெங்காயத்தோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். பாருங்க, நம்ம போட்ட வெங்காயம் சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த சட்னியை பொறுத்தவரை தக்காளி நல்லா பழுத்த பழமா போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். பாருங்க, நான் சொன்ன மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு 2 சில் கிட்ட தேங்காய் எடுத்து நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 2ல இருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல போட்டு அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் கடலை போட்டு ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை, ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்குனாலே போதும். அடுத்ததா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறி வந்த பிறகு சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு கடாயில எண்ணெய், கடுகு, உளுந்து, சீரகம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிச்சு விட்டுக்கலாம். நம்ம போட்டு கடுகு ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கொத்தளவு கிட்ட கருவேப்பிலையும் போட்டு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதோட சூட்டை தணிச்சிடலாம். சூடு நல்லா தணிஞ்ச பிறகுதான் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சட்னி இதுல போடணும். இப்போ இந்த தாளிப்பு கூட அந்த சட்னி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கலாம். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல கொஞ்சமா தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதுல ஊற்றி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ சர்வ் பண்ணீங்கன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். 2 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி கூட சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்ட் கொடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.